ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சிபியோட சைஸ் வந்து எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறது. அதே போல் வந்து ஹவுஸ் வயரிங்கில் நம்ம எந்த சர்க்கியூட்டுக்கு என்ன சைஸ் என்ன டைப் எம்சிபி வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அந்த எம்சிபிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட இந்த சைஸ் ரேட்டிங் வந்து கரண்ட் ஆம்பியரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு எம்சிபியோட சைஸ் வந்து செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த எம்சிபி வந்து எந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட் லோடு வந்து எடுக்கும். ஸோ இதை வந்து முதல்ல நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்ட் சைஸ் எம்சிபி வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸுக்கும் 3 ஃபேஸுக்கும் அந்த கரண்ட் லோடை வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது, ஸோ அதுபடி எப்படி வந்து எம்சிபி வந்து செலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வயரிங்கில் எந்த சர்க்கியூட்டுக்கு என்ன சைஸ் எம்சிபி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் லோடை வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ I = P/V × பவர் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம கரண்ட் லோடை வந்து சிங்கிள் ஃபேஸில் கால்குலேஷன் பண்ணணும். இதில் வந்து I அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, P அப்படிங்கிறது பவர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்சிபி வந்து அதோட சைஸ் வந்து செலெக்ஷன் பண்ணணும்னா அந்த எம்சிபி எந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அதோட மெயின் பிரேக்கருக்கு ஒரு எம்சிபி போடணும்னா, ஸோ அந்த வீட்டில் வந்து நம்ம என்னென்ன வந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்லாம் பயன்படுத்துகிறோமோ, ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரேட்டிங் வந்து வாட்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ் வந்து எவ்வளோ வாட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி இந்த பவருங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாட்ஸ் ரேட்டிங் வந்து போடணும். ஸோ இதுவே வந்து ஒரு மோட்டருக்கு வந்து நம்ம வந்து பிரேக்கர் போடணும் அப்படின்னா, ஸோ அந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட ரேட்டிங் வந்து ஹார்ஸ் பவரில் அப்புறம் வந்து கிலோ வாட்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸாக வந்து மாற்றி தான் நம்ம வந்து போடணும். இப்போ ஒரு ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது 746 வாட். எத்தனை ஹார்ஸ் ஒரு மோட்டர் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ கிலோ வாட்ஸ் ஒரு கிலோ வாட்ஸ் அப்படிங்கிறது 1000 வாட்ஸ். இப்போ எத்தனை கிலோ வாட்ஸ் மோட்டரோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்படி வந்து முதல்ல வாட்ஸை வந்து கால்குலேஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 2500 வாட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2500 வந்து இந்த பவருங்கிற இடத்துல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸில் வந்து 230 வோல்ட் கிடைக்கும். 230 பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து 0.85. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.78 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லோடு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2500 வாட்ஸுக்கு ஃபுல் லோடு கரண்ட் வந்து 12.78 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். இந்த ஃபுல் லோடு கரண்ட்டை விட ஒரு 125% வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி எதனால் வந்து நம்ம வந்து 125% வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஃபுல் லோடு கரண்ட்டில் எவ்வளோ ஆம்பியர் இருக்கோ ஸோ அதே சேம் ரேட்டிங் உள்ள ஒரு எம்சிபி வந்து நம்ம போட்டோம்னா ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125% வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அந்த 12.78ஓட 125% நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15.97 வரும். இப்போ நம்ம ஒரு 16 ஆம்பியர் உள்ள ஒரு எம்சிபி பயன்படுத்திக்கலாம். பொதுவாக எம்சிபியை பொறுத்த வரைக்கும் 6 ஆம்பியர்லேருந்து 100 ஆம்பியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். சிங்கிள் போல், டபுள் போல், ட்ரிபிள் போல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 போல். ஸோ இது வரைக்கும் நம்ம போல் வந்து ஸோ நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸுக்கு நம்ம வந்து போடணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தி. இப்போ 3 ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து கரண்ட் லோடு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு I = P/√3 × V × பவர் ஃபேக்டர். ஸோ இந்த 3 ஃபேஸில் வந்து சிங்கிள் ஃபேஸை விட √3 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து பவரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஃபேஸ் சப்ளையில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் சப்ளை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்போ வந்து வீட்டுக்கு அந்த 3 ஃபேஸ் சப்ளையில் வந்து நம்ம ஒரு மெயின் பிரேக்கருக்கு வந்து போடணும்னா ஸோ அந்த வீட்டில் இருக்க டோட்டல் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டோட வாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கணும். அதே போல் இப்போ நம்ம ஒரு 3 ஃபேஸ் மோட்டருக்கு ஒரு பிரேக்கர் போடணும் அப்படின்னா ஸோ அந்த மோட்டர் வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவரோ ஸோ அதுக்கு வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வாட்ஸை போடணும். இப்போ நான் ஒரு 5 HP உள்ள மோட்டருக்கு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். இந்த 5 HP மோட்டருக்கு எவ்வளோ வாட்ஸ் அப்படின்னா 3730 வாட்ஸ். இப்போ நான் 3730 வாட்ஸை வந்து இந்த பவரில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். இப்போ √3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732. இது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ. வோல்டேஜ் நமக்கு 3 ஃபேஸில் எவ்வளோ கிடைக்குன்னா 415 வோல்டேஜ் வந்து நமக்கு 3 ஃபேஸில் கிடைக்கும். பவர் ஃபேக்டர் வேல்யூ 0.85. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.10 ஆம்பியர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை விட நம்ம வந்து 125% வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7.6 ஆம்பியர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 10 ஆம்பியர் உள்ள ஒரு பிரேக்கர் எம்சிபி வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஹவுஸ் ஒயரிங்கில் வந்து இப்போ வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணுறாங்கன்னா ஸோ இப்போ ரூமு, அப்புறம் ஹாலு, கிச்சன் இப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி சர்க்கியூட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து லைட்டிங்க்கு தனி சர்க்கியூட்டாகவும், பவர் சாக்கெட்டுக்கு வந்து ஒரு தனி சர்க்கியூட்டாகவும், ஸோ ஏசிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்னா அதுக்கு ஒரு தனி சர்க்கியூட்டாகவும், இன்வெர்ட்டர், அப்புறம் வந்து மோட்டார்ஸ் இது எல்லாத்தையும் வந்து தனித்தனி சர்க்கியூட் பிரித்து அது தனித்தனி பிரேக்கர்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அதபடி பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டிங் சர்க்கியூட்டுக்கு வந்து 6 ஆம்பியர் பி டைப் எம்சிபி வந்து நம்ம பயன்படுத்தி. ஸோ அதில் என்ன அந்த பி டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எம்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டைப் இருக்கு. பி, சி, டி, கே, இசட் அப்படின்னு 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த 5 டைப் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பவர் சாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து நம்ம 16 ஆம்பியர் சி டைப் எம்சிபி வந்து பயன்படுத்திக்கலாம். மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஃபேஸுக்கும் 3 ஃபேஸுக்கும் மோட்டரோட அந்த கரண்ட் ஆம்பியர் ரேட்டிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம அதிகமாக வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் 1 ஹெச்பியில் மோட்டருக்கு 6 ஆம்பியர் சி டைப் எம்சிபி வந்து பயன்படுத்திக்கலாம். 2 ஹெச்பி உள்ள மோட்டருக்கு வந்து 10 ஆம்பியர் சி டைப் உள்ள எம்சிபி பயன்படுத்திக்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 110 ஏசியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 16 ஆம்பியர் சி டைப் எம்சிபி பயன்படுத்திக்கலாம். 1.5 டன் ஏசியாக இருந்ததுன்னா 20 ஆம்பியர் சி டைப் வந்து எம்சிபி பயன்படுத்திக்கலாம். 210 ஏசியாக இருந்ததுன்னா 25 ஆம்பியர் சி டைப் எம்சிபி பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்வெர்டர் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இன்வெர்டருக்கு வந்து 1 kVA இன்வெர்டராக இருந்ததுன்னா 10 ஆம்பியர் சி டைப் எம்சிபி பயன்படுத்திக்கலாம். பி டைப் எம்சிபி கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம அதிகமாக வந்து இன்வெர்டர் லைட்டிங் லோடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து சி டைப்பாக இருந்தாலும் பி டைப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 kVA இன்வெர்டருக்கு வந்து 16 ஆம்பியர் எம்சிபி வந்து பயன்படுத்திக்கலாம். 2 to 3 kVAக்கு வந்து 20 ஆம்பியர் எம்சிபி பயன்படுத்திக்கலாம். 4 to 5 kVAக்கு 25 ஆம்பியர் எம்சிபி பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்டு இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.